ஓகே தம்பி. The 2 minutes. நாங்க போய் எல்லாரும் ஓகே தம்பி நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க. ஆகவே கரண்ட் உற்பத்தி ஆகிற இடமுங்க இந்த பூச்சி இந்த புள்ளியை எவ்வளவு கரண்ட் உற்பத்தி ஆகுது. ஆகவே இந்த D2 வந்துட்டு மின்னோட்டத்தை முன்மோக்கோடல்ல மின்னோட்டத்தை அனுப்புவார். ஓகே, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆகவே D2 ஊடாக போன கரண்ட் என்ன நடக்க போகுது? D2 அப்படியே போக கரண்ட் இந்த சந்திக்கு வந்துடுவார். இந்த கரண்ட் ஐங்கிற கரண்ட் இந்த சந்திக்கு வந்துட்டார். இவங்க எல்லாம் முடிச்சு இவங்க சாப்டர் முடிச்சு இவங்க போய்த்தாங்க. ஓகே, இப்ப கரண்ட் வந்துட்டு எங்க வந்துட்டாரு? இந்த சந்திக்கு இந்த கரண்ட் வந்துட்டாரு. மின்னோட்டத்துல புத்தி என்ன? அதாவது அவர இயல்பு வந்துட்டு இயல்பு மின்னோட்டத்துல இயல்பு சந்திய கண்ட ஆரம்பிச்சுன்னா அவர் பிரிகிற வேலையை தான் பார்ப்பாரு. சந்திய கண்டாண்டா பிரிஞ்சு போற வேலையை தான் பார்ப்பாரு. ஆனா இந்த இப்படி வார மின்னோட்டம் இதனூடாக போகாது. இந்த இப்படி வார மின்னோட்டம் இந்த D2 ஊடாக என்ன செய்யாது? இப்படி வார மின்னோட்டம் இந்த D2 ஊடாக இப்படி போகாது, இந்த திசையில போகாது. காரணம் வந்துட்டு D1ங்கிற இந்த இருவாயி பின்மோக்கோடல மின்னோட்டத்தை அனுப்பாது. ஏன் பாத்தீங்கன்னு சொன்ன விளங்கும். இங்க அழுத்தம் கூட இங்க அழுத்தம் குறைய, இப்படி கரண்ட் போகாது. விளங்கு எங்களுக்கு தெரியும் என்ன கரண்ட் வந்துட்டு போறேன்னு சொன்னா இப்படித்தான் போகும். இருவாயின்னு சொன்னா இப்படித்தான் போகும். தவிர இந்த டிரெக்ஷன்ல கரண்ட் என்ன செய்யப்பாரு? இல்ல, கரண்ட் போகாது. ஆகவே இப்படி வார கரண்ட் என்ன செய்வாரு? யாரினூடாக வருவாரு? RL-ஊடாக தான் வருவார். இந்த RL-ஊடாக வந்து என்ன செய்வார்? இங்க வந்து பூரணமாகிடுவார். விளங்குதா? அப்படி இந்த வார கரண்ட் வந்துட்டு இங்கல போக மாட்டாரு. அப்ப வார கரண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த RL-ஊடாக அப்படியே வந்து இங்க பூரணமாயிடுவார். ஆகவே அங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இந்த டைம்லயும் ஏர்லியா இருக்கிற சந்தர்ப்பத்தை பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது இந்த அலை போற டைம்ல மின்னோட்டம் இந்த தடையினூடாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தடையை எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த தடையினூட எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில கூட இப்படித்தான் கரண்ட் இந்த திசையில வந்தாரு. அதே போல இந்த பகுதியிலையும் கரண்ட் இப்படி திசையில இந்த திசையெல்லாம் வந்தாரு இந்த தடையினூடாக. அப்ப ரெண்டு டைம்லையும் இரண்டு நேரங்களிலேயும் அதாவது இந்த பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் இந்த தடையினூடான மின்னோட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா தடையிலூடான மின்னோட்டத்தை பார்த்து சொன்னா மின்னோட்டத்தை திசை ரெண்டு பக்கம் ரெண்டு டைம்லையும் ஒரே திசையில என்ன இப்படித்தான் வந்தாரு. ஒரு டைம்லையும் நேர்பகுதியிலையும் மறைப்பகுதியிலையும் இப்படிதான் வராரு. இந்த திசையில போகல, இப்படித்தான் வராரு. அதே போல ரெண்டாவது டைம் முதலாவது டைம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்தாரு. ரெண்டாவது டைம்ல போகல இப்படியே போய் இந்த தடையினூடாகத்தான் வந்தாரு. தடையினூடாக இந்த திசையில வந்தாரு. வளம் இருந்த இடமா தான் வந்தாரு. முதலாவது டைம்லையும் ரெண்டாவது டைம்லையும் வளம் இருந்த இடமா தான் வராரு. ஆகவே என்ன செய்ய போது? இந்த பகுதி அலைய பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் என்ன செய்யப்பாரு? மேலே தான் வருவாரு. அப்ப இதுவரை யாரால வந்த ஆளா இருப்பாரு? இந்த T2ங்கிற இருவாயினால உருவாக்கப்பட்டதார். சரியா? இவடத்துல இந்த டைம் பார்த்தோம்னு சொன்னா T1 T2 வரை இந்த இது டைம் இது வந்துட்டு V out வரை டைம் T. சரியா? இப்ப பாருங்க ஏலியம்பளுக்கு என்ன நடக்குது சொல்லுங்க. 6 வோல்டேஜ் எப்படின்னு சொல்லித்தாங்க. இந்த இது 6 வோல்டேஜா? ஓ சார். ஓகே ஓகே தம்பி, என்னன்னு சொன்னா இப்ப ஓகே இது இந்த ஸ்டெப் பிரச்சனை இல்லைன்னு இப்போ அது கொஞ்சம் வார்த்தை எதுங்க. இப்ப என்ன செய்யும் சொன்னா இப்ப என்ன செய்ய பாருங்க, ஏலியம்பளுக்கு முதலாவது சந்தர்ப்பம் அதாவது அரை அலைச்சீராகிறது பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு அலை எப்படி இருந்தாரு? அரை அலைச்சீராகிறதுல இந்த பகுதி மட்டும் வந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பூச்சியம் திறந்தாரு. மாதிரி இந்த பகுதி வந்தாரு, தொடர்ந்து பூச்சியம், அதுக்கப்புறம் இந்த பகுதி மட்டும் வந்தாரு. இப்ப என்ன நடக்குது? இந்த கீழ்ப்பகுதியும் என்ன செய்யுது? மாற்றப்பட எப்படி மேலுக்கு மாற்றப்பட்டு நம்மளுக்கு என்ன நடக்குது? இந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியும் பாருவாரு. அதே போல இந்த பகுதியும் பாராரு, இந்த பகுதியும் பாராரு. அதே போல இந்த பகுதியும் பாராரு, இந்த பகுதியும் பாராரு. சரியா? அப்ப இது என்னது? முழு அலைச்சீராக்கம். முழு அலைச்சீராக்கத்துல மைய தொடுகை முறை சீராக்கம் சொல்லுவோம். இப்ப பாருங்க தம்பி, இப்ப இதுக்கு குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு எவ்வளவு இருக்கு? இப்ப மொத்த வோல்டேஜ் நான் 12 வோல்டேஜ் கொடுத்தோம்னு சொன்னா இவட தெரிகிற வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும்? இந்த சிலிக்கன் டயோட் வந்துட்டு 0.7 சொன்னா
இவன் இருக்கிற வோல்டேஜ் எத்தனையும் சொல்லுங்க அவன் குயிக்காருனாலும் 12 11 மேலா இல்ல 5 சார். ஓகே தம்பி பாருங்க முதலாவது சந்தர்ப்பத்துல பாருங்க இங்க 12 இருந்தாரு இங்க 6 இருந்தாரு என்ன பிளஸ் 12 இங்க பிளஸ் 6 இருந்தாரு ஆகவே கரண்ட் ஓடுன சந்தர்ப்பம் என்ன இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் போனாரு இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் போனாரு அப்ப இங்க 12 இங்க 6ன்னு சொன்னா முதலாவது சந்தர்ப்பத்துல இங்க 12 இங்க 6ன்னு சொன்னா 12 சை 6 எத்தனை 6 வோல்டேஜ் அதே போல இந்த டயோட் எவ்வளவு 5.3 வோல்டேஜ் டயோட் எவ்வளவு எடுத்தாரு 0.7 எடுத்தாரு ஆகவே 6 சை 0.7 எவ்வளவு போகும் நம்மளுக்கு 5.3 வோல்டேஜ் அடிப்பாரு சரியா இது அரையலை சீராக்கும் என்ன மையத்துடைய முறை சொல்லுவோம் இப்ப தம்பி கேட்ட கேள்விக்கு வாரன் தம்பி அப்ப என்ன சொன்னா தம்பி இது விளங்கிட்டா தம்பி இந்த செயற்பாடுகள் எல்லாம் விளங்கிட்டா இது அழிச்சுடையா ஓகே சார் விளங்கிட்டு ஓகே இது அழிச்சு போட்டு நான் விளங்கப்படுத்துறேன் போட்ட இடம் இல்ல இதை மட்டும் எடுப்போம் இந்த கான்செப்ட் சரியா பாருங்க தம்பி இப்போ இவருக்கு நான் 240 வோல்டேஜ் கொடுக்கணும் எவ்வளவு 240 வோல்டேஜ் கொடுக்கணும் இப்போ படிகுறை நிலை மாற்றி ஒன்றால மாற்றி படிகுறை நிலை மாற்றியால மாற்றி இவருக்கு நான் 12 வோல்டேஜ் சொல்லி எடுக்க 12 வோல்டேஜ் எடுக்க இப்ப இந்த முதன்மை சுற்றுகள் இதுல இருக்கிற முதன்மை சுற்றுகளோட எண்ணிக்கை ஒரு 40 வச்சுன்னு சொன்னா இதுன்னு 40 வச்சோம்னு சொன்னா முதன்மை சுற்றுகளோட எண்ணிக்கை 40 வச்சுன்னு சொன்ன எண்ணிக்கை 40 இவர்ல இருக்கிற சுற்றுகளோட எண்ணிக்கை எத்தனை எப்படி காண்றது இது 40 சுற்றுகளோட எண்ணிக்கை 40 இவர சுற்றுகிற எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி எப்படி காண்ற நம்மளுக்கு எப்படி சமன்பாடு பாருங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படிகுறை நிலை மாற்றி படி கூட்டு நிலை மாற்றி எதுவா இருந்தாலும் அந்த சமன்பாடு ஒன்று தெரியும் எப்படி சொன்னா பாருங்க பி சமன் விஐ வலு என்ன செய்வோம் வலு சமன் வோல்ட் அளவு தர நேரம் வோல்ட் அளவு தர மின்னோட்டம் ஆக இங்க இருக்கிற வோல்ட் அளவு பார்த்தோம்னு சொன்னா V1 I1 வலு இவனத்தை இங்க இருக்கிற வலுவை பார்த்தீங்கன்னு சொன்னா V1 I1 சமன் இங்க இருக்கிற வலு V2 I2 சரியா V2 I2 ஆகவே V1 கீழே V2 சமன் I2 கீழே I1 சரியா அதே போல சமன் N1 கீழே N1 கீழே சரியா இந்த சமன்பாடு தெரிஞ்சிருக்கேன் கட்டாயம் உங்களுக்கு அது எலக்ட்ரிக்கல்ல படிச்சிருப்பீங்க படிக்காட்டியும் படிச்சாலும் நோட் பண்ணி சரி இப்ப பாருங்க V1 கீழே V1 கீழே V2 சமன் N1 கீழே N2 அப்ப ஆகவே V1ங்கிறால் இந்த இவங்கட வோல்ட் அளவு இந்த இருக்கிற வோல்ட் அளவு எவ்வளவு 240 கீழே V2ங்கிறது இந்த வோல்ட் அளவு 12 வோல்ட் அளவு சமன் 12 வோல்ட் அளவு சமன் இவடத்தை அதாவது N1ங்கிறது இவர் கம்பிச்சுருவல்ற எண்ணிக்கை எத்தனை 40 N2 தெரியுமா இல்ல N2 அப்படியே போடும் 240ஐயும் 12ஐயும் சுருக்கினீங்கன்னு சொன்னா எத்தனை 1 20 முறை ஆகவே இப்ப N2 இங்க வந்து பிரிக்கப்பட்டன்னு சொன்னா 20 N2 சமன் 40 20 N2 சமன் 40 N2 சமன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா N2 சமன் எப்படி வரப்பாது 40 கீழே 20 வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு
ஓகே ஓகே N2 சமன் 40 கீழே 20. ஆகவே N2 சமன் 40 20ஆல பிரிங்க ஆகும். 40 20ஆல பிரிச்சுன்னு சொன்னா 2. அப்ப இங்க 40 எண்ணிக்கை, அப்ப இங்க இருக்கிற கம்பிச்சுருள்ற எண்ணிக்கை எத்தனை 40, இங்க இருக்கிற கம்பிச்சுருள்ற எண்ணிக்கை எத்தனை 2. எப்படி இங்க இருக்கிற கம்பிச்சுருள்ற எண்ணிக்கையை பாத்தீங்கன்னு சொன்னா 2 அடிப்பாரு. விளங்குதா? இப்போ இவரை நான் அறவாசியால பிரிச்சேன்னு சொன்னா, இவரை அறவாசியால பிரிச்சேன்னு சொன்னா, இப்ப இங்க இருக்கிற கம்பிச்சுருள்ற எண்ணிக்கை எத்தனை, அப்ப சொன்ன போறேன்னு சொன்னா 2 கம்பிச்சுருள் தான் இருக்காரு, 2 கம்பிச்சுருள் தான் இருந்தாரு. இப்போ இந்த 2 கம்பிச்சுருள் என்ன செய்ய போறேன், நான் 2ஆ பிரிக்க, நடுவால 2ஆ பிரிச்சேன்னு சொன்னா, அப்ப இங்கால 1 இங்கால 1 மாதிரி வர இல்லையா, இங்கால 1 இங்கால 1 தான் பிரிவார். விளங்குதா? இப்போ 2 கம்பிச்சுருளுக்கு 12 வோல்டேஜ்னு சொன்னா ஒரு கம்பிச்சுருளுக்கு எவ்வளவு வருவாரு சொல்லுங்க தம்பி? 6 வோல்டேஜ். 6 வோல்டேஜ். ஆகவே இங்கல 12 வோல்டேஜ்ங்கிறது எப்படி பிரிவாரு, இவங்களுக்கு குறுக்கே 6 வோல்டேஜ் ஆகும், இவருக்கு குறுக்கே 6 வோல்டேஜ். அப்ப மொத்த வோல்டேஜ் எவ்வளவு, 12 வோல்டேஜ். விளங்குதா? அப்ப 12 வோல்டேஜ்ல, அதாவது சொன்னேன் நான், இவடத்த 12 இவடத்த 0 என்று சொன்னா 12, அப்ப மொத்த அழுத்தம் 12 சொன்னா, அப்ப இவருக்கு குறுக்கே 6 அழுத்தம் சொல்றீங்க, இவருக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தம் 6 சொல்றீங்க. அப்ப 6 சொன்னா நம்மளுக்கு தெரியும் எத்தனை, 6 சய 0 தான் 6. அப்ப இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் எத்தனை, 6. விளங்குதா? ஆகவே என்ன நடக்க போகுது, பொதுவாகவே எந்த அழுத்த முனை, அதாவது ஒரு டிரான்சிஸ்டர், அப்ப இப்ப சொல்லுங்க, அப்ப இந்த இடத்துல இருக்கிற அறவாசியை பிரிக்கின்ற இடத்துல இருக்கிற அழுத்தம் எவ்வளவு ஆயிருக்கு, இங்க முதன்மை சுருள்ல இவரத்துல அறவாசியை பிரிக்கின்ற எத்தனை அழுத்தம் வரைக்கும் இடத்துல 120. 120 வெரி குட், 120 அந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம். சரியா? அப்ப 6 வோல்டேஜ் வந்து விளையிட்ட நம்பிக்கை அறவாசியை பிரிச்சோம்னு சொன்னா அந்த கம்பி சுருள்ற எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி நான் இடத்துல அழுத்த வித்தியாசம் பிரியும். விளங்குதா? கம்பி சுருள்ற எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி அழுத்த வித்தியாசம் பிரியும். ஆகவே அந்த அழுத்தம் செய்யும் இடத்துல இருக்கிற அழுத்தம் 6 வோல்டேஜ் அறியும். சரியா? இது வந்துட்டு எஸ்எஃப்டில இருக்கிற எலக்ட்ரிக்கல்ல வரும் தம்பி, இதுல கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம். விளங்குதா? அப்ப இது வந்துட்டு நான் நினைக்கிறேன் எங்களுக்கோ எங்களை முந்தின மெச்சுக்கோ இந்த கேள்விகள் வந்து ஒளி இதே கேள்வி, இதற்கு அழுத்தம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டு விகிதமெல்லாம் போட்டு கேட்பாங்க, விகிதமெல்லாம் போட்டு கேட்பாங்க. உதாரணத்துக்கு இந்த கம்பி சுருள்ற எண்ணிக்கை மொத்தமா இருக்கிற கம்பி சுருள் ஒரு 20ன்னு சொன்னா, இதுல 2 கம்பி சுருளுக்கு 2 கம்பி சுருளுக்கு 5, 2 கம்பி சுருளுக்கு எவ்வளவு வரும், அடுத்து மிச்சம் இருக்கிற 8 கம்பி சுருளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்லாம் கேட்பாங்க கேள்வி. சரியா? அப்ப அதுல எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் கட்டாயம். ஓகே, அப்ப மையத்தொடுகை முறை பார்த்திருக்கோம். அப்ப மையத்தொடுகை முறையில பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, மையத்தொடுகை முறையால உங்களுக்கு கிடைச்சப்பட்ட அலையை பாத்தீங்கன்னு சொன்னா, அலை வடிவத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி அலை வந்து கிடைச்சது என்ன. அப்ப இவரு D1 கிடைக்கப்பட்டால் அடுத்த அலை யாரு, அடுத்தது D2ங்கிற இருவாயால கிடைக்கப்பட்டால் அடுத்தது D1 கிடைக்கப்பட்டால், அப்ப இது வந்துட்டு என்னது, V out time. அப்ப இவர்ல இருக்கிறத பார்த்தோம்னு சொன்னா, இவர்ல இருக்கிற அளவை பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு எப்படி இருப்பாரு, எத்தனை இந்த வோல்ட் அளவு எத்தனை, இப்போ 12, அதாவது பாருங்க 12 வோல்டேஜ் கொடுத்துன்னு சொன்னா இவர்ல இருக்கிற வோல்டேஜ் எத்தனை, 12ல அறவாச பிரிமிங் எத்தனை, 6 வோல்டேஜ். 6ல இருந்து அந்த டயோடுக்கான வோல்டேஜ் வந்துட்டு 0.7 கழிச்சு சொன்னா எத்தனை வரப்போது, 5.3 வோல்டேஜ் சொல்லி வந்து என்ன. ஓகே, இவர் என்ன தம்பி, மையத்தொடுகை முறை. சரியா? இப்ப நோட்ஸ் பாருங்க, படத்தில் காட்டிய கொள்ளளவு போடலவா, உள்ளங்களே கொள்ளளவு போடலவா, கொள்ளளவு நீங்க போடலாம், என்ன செய்யலாம். இப்ப அங்க பாருங்க, இப்படி இருக்காருன்னு, இப்படி தடை இருக்காதானே. இப்ப இவர் எடுத்து இந்த புள்ளியை எடுத்து இந்த புள்ளியை எடுத்து நீங்க இப்படி ஒரு கொள்ளளவு ஒன்று போடலாம். இல்லைங்க, இப்படி ஒரு கொள்ளளவையும் போடலாம். இப்படி போட்டாலும் என்ன செய்ய, நம்மளுக்கு ஸ்மூத்திங் பண்ணலாம் இடத்துல. இல்லைங்களா? ஸ்மூத்திங் பண்ணலாம். அப்ப ஸ்மூத்திங்கிற ஒரு கான்செப்ட் தான், அதை நீங்க என்ன செய்யலாம், இங்கேயும் அப்ளை பண்ணலாம். இல்லைங்களா? ஸ்மூத்திங் சொன்ன ஒப்பமாக்கல், என்ன ஒப்பமாக்குற செயற்பாடு இங்கே நீங்க மேற்கொள்ளலாம். அப்ப இங்க மேற்கொள்ளீங்கன்னு சொன்னா ஒப்பமாக்கல் இப்படி வரும், நம்மளுக்கு சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங். சரியா? இதுல நான் போடலேன்னு சொன்ன ஒப்பமாக்கல் வந்துட்டு அதுல அரை அலைச்சீரகல்ல படிச்சோம். அதுக்கு பிறகு மெயினான ஆளா பால இணைப்பு முறை மெயினான ஆளா உங்களுக்கு. அப்ப அதுல நான் என்ன செய்யறேன், ஒப்பமாக்கல் சொல்லித்தார். அப்ப இதுல வந்துட்டு ஒப்பமாக்கல் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படாது, இருந்தா தேவைப்பட்டாலும் பாத்துக்கோங்க. இப்ப எங்க
இணைப்போம். இந்த தடை நாம எங்க சுமை தடை எடுக்கமோ அவருக்கு குறுக்காகத்தான் என்ன செய்யணுமா கொள்ளளவு போடணும். அவருக்கு குறுக்காக கொள்ளளவு கொண்டு போடுறோம். சரியா? நம்மளுக்கு அந்த ஸ்மூத்திங் செய்யணும்னு சொன்னேன். இங்க ஸ்மூத்திங் செய்யணும்னு சொன்னேன். ஓகே, பாருங்க. படத்தில் காட்டியவாறு ஒரு மையத்தொடுகை நிலைமாற்றி மூலமும் அந்த ஒரு இருவாய்கள்ங்கிறத இரு இருவாய்கள்னு மாத்துங்க. மூலமும் சொல்லி போட்டு ஒரு இருவாய்கள் ரீதி அதை ஒருங்கிறத வெட்டி போட்டு இருண்டு எழுதுங்க. இருந்தானே இருக்கு. உங்களோட நோட்ஸ்ல எப்படி இருக்கு? இருண்டாகி மையத்தொடுகை நிலை மாற்றினா என்ன சார்? மையத்தொடுகை நிலை மாற்றின்னு சொன்னா இந்த இப்ப நான் கீழே நினைஞ்சு பாருங்க. இதான் மையத்தொடுகை நிலை மாற்றி. அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 3 முனைகள் இருக்கு. இங்க பாருங்க, இவடத்து ஒரு முனை வராரு, இந்த முனை ஒன்று வராரு, இந்த கீழ் முனை வராரு. கீழே ஒரு முனை, மேல ஒரு முனை, நடுவுல ஒரு முனை. விளங்குதா? இதான மையத்தொடுகை நிலை மாற்றி. சென்ட்ரிஃபியூகல் டிரான்ஸ்ஃபார்மர் இவரை சொல்லும். சென்ட்ரிஃபியூகல் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டா கொடுக்கிற 2 முனை, இன்புட்டா கொடுக்கிற 2 முனை, அதாவது சப்ளை கொடுக்கும். லைவ் நியூட்ரல் கொடுக்கும். இங்க லைவ், இங்க நியூட்ரல் கொடுக்கும். அதே போல அதுல இருந்து 3 முனைகள் வரும் வெளியில. நம்மளுக்கு அவுட்புட்டா கிடைக்கிற 3 முனைகள். அதுல மேல் முனை, கீழ் முனை அவங்க ஓகே, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நடுமுனையில பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு அழுத்தம் என்ன செய்ய போகுது? அரைவாசி அழுத்தமா இருப்பார் இந்த நடுமுனை. சரியா? அதுல ஓல்டு குறிச்சிருக்கா? அவங்களோட நோட்ஸ்ல குறிச்சிருக்கீங்க ஓல்டு. அப்ப அந்த முனையை பாத்தீங்கன்னு சொன்னா AOB இருக்கு. படத்தில் காட்டியவாறு ஒரு மையத்தொடுகை நிலை மாற்றி மூலமும் இரு இருவாய்கள் மூலமும் முழு அலைச்சீராக்கம் செய்யப்படும். இம்முறை மையத்தொடுகை நிலை மாற்றி வகை முழு அலைச்சீராக்கம் எனப்படும். Vin நேர் அலையின் நேர் அலையில், அதாவது இந்த Vin நாம கொடுத்தோமே, Vin சொல்லி இப்படி கொடுத்தோம். Vin நேர் அலை, இது நேர்பகுதி, இது மறைப்பகுதி. Vin நேர் அலையில் இருவாயி D1 ஆனது முன்முக கோடலில். அப்ப D1 என்ன செஞ்சு இருவாயி முன்முக கோடல் இருந்துக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் D1 முன்முக கோடலில் இருப்பின் D2 பின்முக கோடல். அப்ப இவர் என்ன செய்வார்? D1 முன்முக கோடல இருந்தாரு, D2 பின்முக கோடல இருந்தாரு. இந்த பகுதியில இருக்கும். சரியா? இருப்பின் D2 ஆனது பின்முக கோடல் இருக்கும். இதன் போது சுற்றினூடாக எப்படி மின்னோட்டம் பாஞ்சிக்கு AD1O என்ன AD1O என்ன திசையில் பெறப்படும். Vin மறை அலைப்பகுதி, அதாவது இந்த பகுதி, இந்த Vin இந்த பகுதி மறை அலைப்பகுதியில் இருவாயி D2 ஆறு முன்முக கோடலை இருப்பாரு. D2 முன்முக கோடலிலும் D1 பின்முக கோடலில் இருப்பாரு. D2 வந்துட்டு முன்முக கோடலிலும் D1 பின்முக கோடலிலும் இருக்கும். இதன் போது சுற்றினூடாக மின்னோட்டம் B, அதை பாருங்க, சுற்றினூடாக மின்னோட்டம் எப்படி D2 போன்று இருக்கும். D2O திசையில பெறப்படும். ஓகே, எனவே இரு அரை அலைகளின் போதும் சுமையினூடாக மின்னோட்டம் என்னோட சுமையினூடாக பார்த்து என்ன செய்வோம்? மின்னோட்டம் ஒரே திசைதான், நேர் திசையில மட்டும்தான் கீழ் திசை வந்தீங்க இல்ல. அப்ப 2 சந்தர்ப்பத்திலையும் இந்த சுமையினூடா மின்னோட்டம் இந்த திசையில வருவார். முதலாவது டைம்ல பிளஸ் டைம்ல எப்படி வந்தீங்க, மைனஸ் டைம்லயும் இப்படிதான் வருவார். ஒரே டைம்ல நம்மளுக்கு மின்னோட்டம் கிடைக்காது. ஆகவே நம்ம கீர்த்தனம் சொன்னா இப்படிதான் வருவார். சரி, ஒரே திசையில் பெறப்படும். ஓகே தம்பி. அடுத்தது முழு அலைச்சீராக்கம் பால இணைப்பு முறை இருக்கு. அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுல டவுட் இருக்கா சொல்லுங்க. அஞ்சலன் டவுட் இருக்கா? எனக்கு இது லிங்க் வரல, ஃப்ரெண்ட் அண்ணா அனுப்பிட்டு திருப்பி லேட்டரா வந்து ஜாயின் பண்ணேன். கடைசி ஏன் நான் குரூப்ல லிங்க் போடுறேன் தானே? கடைசி லிங்க் குரூப்ல போடல சார். அண்ணா சேர்த்து நான் அவர் தான் அனுப்பினேன். கொஞ்சம் இருங்க, லாஸ்டா லிங்க் யாருக்கு போட்டேன் நான் லிங்க் இது நான் ஒரு அண்ணாவை ஜாயின் பண்ணேன். நான் அப்போ அவர் தான் சென்ட் பண்ணேன். கிளாஸ் நடக்கல, நான் அவர்கிட்ட கேட்டேன். கேட்க எனக்கு நடக்குதான்னு சொல்லி எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். ஓகே, சோரி நான் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்றது பல யார் ஒரு மெசேஜ் பண்ணிக்க போல இல்லையே தம்பி. நான் உங்களுக்கு நான் குரூப்லாம் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, 9:51 போட்டிருக்கேன். குரூப்லாம் போட்டிருக்கேன்.
பாப்போம். ஓகே, நோ இஷ்யூ, பிரச்சனை இல்லை. ஜாயின் எப்படி வந்துட்டீங்க, நானு பிரச்சனை இல்லை, அதோட சரியா. வேற டவுட் எது இருக்கா தம்பி? இல்லையே, என்ன டவுட் ஒன்றும் இல்லையே. ஓகே தம்பி, அப்ப நான் முடிச்சு கொடுத்துறேன். தேங்க்யூவா. சார் எங்களுக்கு ப்ராக்டிகலும் செய்வீங்களா? ப்ராக்டிக்கல் தம்பி ஒன்றும் இல்லை, சரியா. கேள்வி எல்லாம் முடிப்போம். முதலாவது கேள்வி எல்லாம் முடிக்க பார்ப்போம். அதுக்கு பிறகு ப்ராக்டிக்கல் வந்துட்டு ஆன்லைன்ல சாத்தியமானு சொல்லி பார்ப்போம் முதலாவது, சரியா. ஆன்லைன் சொன்னா என்ன ஈஸியா ப்ராக்டிக்கல் ஆன்லைன்ல செய்யறது என்ன சொன்னா நான் ஸ்கிரீன்லயே உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டலாம், சரியா. அப்போ ப்ராக்டிக்கலையும் பார்ப்போம், பிரச்சனை ஒன்றும் இல்லை, சரியா அம்பி. ஓகே, ப்ராக்டிக்கல் பார்க்கணும்னு சொன்னா எக்ஸாம் பிறகு பார்ப்போம். உங்களுக்கு எக்ஸாம் நடந்தது பிறகுதான் பார்ப்போம் ப்ராக்டிக்கல். இப்ப அந்த டைம்ல தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் தேவைப்படும். அந்த டைம்ல நான் அரேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஒரு ரெடிகுலேட்டர் ஒரு ஆள் இருக்காரு, அவரு பேரு மில்லோன் டி மில்ல, ரெடிகுலேட்டர் இண்டெக்ஸ் நம்பர் இல்ல இருக்கு. ஓகே தம்பி, சொல்லுங்க தனுஷ்மன். ஆனா அந்த சுருள்களோட எண்ணிக்கை சம்பந்தமாப்பட்ட விஷயம் படிச்சு கொடுத்தீங்கன்னா, அதாவது 3வது லிங்க் போடும்போது ஸ்டார்டிங் கொஞ்சம் நான் மிஸ் ஆயிடுச்சு. நான் அதை கொஞ்சம் மறுபடியும் சொல்ல முடியுமா? எப்படி, எந்த டைம்? ஆனா 3வது லிங்க் போடும்போதுன்னா, அதாவது இப்ப நடக்கிறது வந்துன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, பிரச்சனை இல்ல. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் இந்த செஷன். ஓகே, இந்த செஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த செஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நான் ரெக்கார்ட் அனுப்புறேன் பாருங்க, ஓகேயா. ஓகேண்ணா. ரெக்கார்ட் தேவையானவர்கள் மட்டும் என்கிட்ட பர்சனலா கேட்கலாம், நான் தருவேன், சரியா. இந்த கிளாஸ் வந்துட்டு ரெக்கார்ட் அனைவமான பேருக்கு தேவைப்படாது. எந்த கிளாஸ் கிளியரா தான் இருக்கு. ஓகே தம்பி, பாய், சரியா. நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். ஓகே சார், தேங்க்யூ.